ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் வச்சு நல்லா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு தேங்காய் கூட முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் கூட சேர்க்குறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோள மாவு எடுத்து தனியாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி அல்லது நீங்கள் இப்போ எடுத்துருக்க தேங்காய் பாலில் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் இந்த தேங்காய் பாலை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க. பக்கத்துலேயே இருக்கணுங்க. நம்ம சோள மாவு சேர்த்துருக்கனால நல்லா கொஞ்சம் நேரத்துலேயே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு அப்படியே நுரைச்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்காய் பாலுன்றதுனால நல்ல ஒரு வாசனை நல்லா வரும், கமகமன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வாசனை பிடிக்கலைன்றவங்க வந்துட்டு வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி அதில் மாற்றிக்கோங்க. டிஃபன் பாக்ஸு அல்லது பவுல் எது இருந்தாலும் இந்த மாதிரி இதை அப்படியே நல்லா கொட்டி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் இருந்து கவுத்து பாருங்கள், அப்படியே விழுவும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு இளநீர் பதத்துக்கு நல்லா ஒரு இளநீ வாங்கி உடைச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வாயில் வச்சதுமே கரையுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பொருளுமே நம்ம அதிகமாக சேர்க்கலை. 3 பொருள் வச்சு வீட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான தேங்காய் பால் வச்சு நல்லா இந்த வெயிலுக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு 1 ஹவருக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நல்லா திக்காகிடும். நல்லா நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிறனால பசங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெயிலுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.